நாளுக்கு நாள் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போகுது. ஏஐ ஒரு பக்கம் அபார வளர்ச்சி அடைந்தாலும் அதுக்கு இணையா ரோபோட்டிக்ஸ் துறை சலைச்சது இல்லைன்னு காமிக்குது. அப்படி இருக்கும்போது ரெண்டும் ஒன்று சேர்ந்தா ஒரே பிளாஸ்ட் தான். அதன் வெளிப்பாடு இப்போ விசாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு சம்பவம் புருவங்களை உயர்த்த வச்சிருக்கு. நாட்டிலேயே முதல் முறையா விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்ல பாதுகாப்புக்காக ஒரு ரோபோ போலீஸ் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. சுமார் ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுத்து போன மாசம் இந்த ரோபோவுக்கு விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்ல பணியாற்ற அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. அந்த ரோபோ பேரு ஏஎஸ்சி அர்ஜுன். நம்ம ரஜினி படத்துல வர்ற மாதிரி இது ஒரு ஹியூமனாய்டு ரோபோ. கூட்ட நெரிசலை கண்காணிப்பது, தீ விபத்து ஏற்பட உள்ளது என்றால் அது குறித்து வார்னிங் கொடுப்பது உள்ளிட்ட பணிகளில் இந்த ரோபோ ஈடுபடும். ஆனா இதுல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றவங்களை ரோபோ கவனிக்கும். சந்தேகப்பட யாராவது வந்தா அவங்கள போட்டோ எடுத்து ஏஐ உதவியோட அவங்கள பத்தின தகவல்களை சேகரிப்பாரு இந்த ரோபோ போலீஸ். இந்த லிஸ்ட்ல சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 2 பேரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடிக்கடி வந்திருக்காங்க. நம்ம ரோபோ தம்பி சும்மா இருப்பாரா என்ன? அழகா ஸ்கெட்ச் போட்டு 2 பேரையும் தட்டி தூக்கிட்டாரு. விசாரணையில 2 பேரும் ஒடிசா மாநிலம் ராயகடா பகுதிகளில் பல கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டது உறுதியாச்சு. அடப்பா சிவா மற்றும் பங்காரு ஆகிய 2 பேரும் தான் நம்ம பழைய கில்லாடி ரோபோ போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட கொள்ளையர்கள். 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனுக்கு போலீசார் கூட்டிட்டு போயிட்டாங்க. சாதாரண மனுஷன மாதிரி போலீஸ ஏமாத்த முயற்சி பண்ணலாம். ஆனா நம்ம ரோபோ போலீஸ் அர்ஜுன் தம்பி கிட்ட இனி கொள்ளையர்கள் பாச்சா பலிக்காது.